காவேரி பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அந்த கல்யாணம் நடக்கவே கூடாது, ராகினி நல்ல பொண்ணே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. வீட்டில் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், ராகினிக்கு பூ வைக்கணும், போயிட்டு பொண்ணு மாதிரி பார்த்துட்டு வரலாம், எல்லாரும் சேர்ந்து தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே பயங்கரமாக கோவம் வருது. நான்லாம் வரல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. என்னம்மா பேசிகிட்டு இருக்க, நீ விஜயை கல்யாணம் பண்ணியிருக்கல, விஜய் வந்து அண்ணன், நீ அண்ணன் பொண்டாட்டி, கண்டிப்பாக நீ கூட வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அஜயோட அப்பா சொல்கிறாரு. வாமா இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி 2 பேருமே சொல்கிறாங்க. சுத்தமாக பிடிக்கவே இல்லை காவேரிக்கு. இருந்தாலும் வராங்க, போயிட்டு பொண்ணெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. ராகினி அப்படியே பார்க்குறாங்க. நான் உன் வீட்டுக்கு எதுக்கு வரப்போகிறேன் தெரியுமா? சும்மா ஒன்றும் நான் வரல, உன்னை பழி வாங்கிறதுக்கு தான் நான் வரேன். ஆனால் நிவின் சொன்னால் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும், இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணால் நீ கிடைப்பியா? எப்படி கிடைப்பேன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி மனசுக்குள்ளேயே நினச்சிட்ருக்காங்க. பசுபதி பார்க்குறாரு. எல்லாருமே வராங்க, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பார்க்குறாங்க. அதே மாதிரி பொண்ணெல்லாம் பார்க்குறாங்க. எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பசுபதி சொல்கிறாரு, இங்கே பாருமா, நான் வந்து எந்த பழி வாங்கிறதுக்காகவும் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கல, என் பொண்ணு நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு பசுபதி சொல்கிறாரு. காவேரி கிட்ட, இங்கே பாருங்கள், நான் உங்கள் பேச்செல்லாம் கேட்க தயாராகவே இல்லை, எல்லாரும் கூப்பிட்டாங்க, நான் வந்தேன், அவ்வளோதான், இது கிடக்க எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே பசுபதி சொல்கிறாரு, நான் உண்மையாகவே தான் சொல்கிறேன், உன் மேலே எனக்கு எந்த கோபமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி காவேரி வந்து அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ ராகினி கிட்ட போகிறாங்க. ராகினி போய் பார்க்குறாங்க. பார்த்தோன்னே ராகினி சொல்கிறாங்க, இங்கே பாரு, நல்லா தெரிஞ்சுக்கோ, நான் எதுக்கு தெரியுமா வரேன் உன் வீட்டுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு? சுத்தமாக உன்னை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, அதனால தான் நான் அங்கே வரேன். நான் வந்தவொடனே தான் உன் வீட்டில் ஆட்டமே ஆரம்பம் தெரியுமா? கண்டிப்பாக உன்னையும் விஜய் சந்தோஷமாக இருக்கவே விட மாட்டேன், அதுதான் என்னோடய வேலையே. அதுக்கு தான் நான் அஜயை கல்யாணம் பண்ணிட்டு அங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக ராகினி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. காவேரி, நீலாம் திருந்தவே மாட்டேன், நீ எப்போவுமே அப்படி தான், எனக்கு நல்லாவே தெரியும், நீ நல்ல பொண்ணே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஏதாவது பண்ணிட்டு போ, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக காவேரி வெளியே வராங்க. ஏன் என்னாச்சு? அங்கே ராகினி ஏதோ பார்த்து பேசுன மாதிரி இருக்குது அப்படின்னு விஜய் கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சும்மா தான் போய் பார்த்தேன்.